Assalamualaikum warahmatullahi wabarakatuh. யூடியூப் லாம்காவுக்காக ரொம்ப சக்கவர்கள் நேரடியாக சீக்கிரம் ஒரு பிரதரை பார்க்குறதுக்கு. ஸோ அவர்கிட்ட நாங்கள் இந்த டீட்டெயில்ஸ் என்னது என்று விஷயங்களை நான் கேட்டுக்கொள்வோம். மோகமான செய்தி ஒன்று தான். வாங்க இன்ஷால்லா கேட்டுக்கொள்வோம். நீங்கள் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் ஃபஸ்ட்லாம் எனக்கு இப்படி தான் கிட்னி ரெண்டும் ஃபெயிலியர், மற்ற ஹார்ட் ப்ராப்ளம் ஒன்றும் இருக்குது. அதுக்கு ஒரு பெலூன் அதுக்கும் ஆப்ரேஷன் செய்யணுமென்றாங்க. ஒரு பெலூன் 2 பெலூன் எடுக்கணுமென்று அதுக்கு 4 லட்சம் மட்டும் போகுது. அது கேட்டால் இப்போ எனக்கும் செலவின 4 பிள்ளைகள் இருக்குது. 4 பிள்ளைகள் இருக்குது, படிக்கிறாங்க. மாஷா அல்லான்னு சொல்லி எனக்கு பொருளாதாரத்துக்கு கொஞ்சம் பிரச்சனை கொஞ்சம் இருக்குது. எனக்கு கேட்டால் தொழிலும் இல்லை, தொழில் செய்யக்கூடிய நிலைமையிலையும் இல்லை. ப்ரெஷர் இருக்குது. டயாலிஸுக்கு கிழமைக்கு 2 டயாலிஸ் இருக்குது. அது மாஷா அல்லா டயாலிஸ் பண்ணதுக்கு ஒன்றா ப்ரைவேட்டாக போட்டுருந்துச்சு. அதில் எங்களோட படித்த பொடியமார் கொஞ்சம் ஹெல்ப் ஒன்று தந்தாங்க மாஷா அல்லாண்டு அந்த டயாலிஸுக்கு. அதோடு எங்கள் நாலக சார் வந்த பிறகு அவர் 2 டயாலிஸையும் நிகம்பு ஹாஸ்பிட்டலே போட்டு தந்தார். நாலக சார் என்பது டாக்டர் நாலகர். ஓகே. அவங்களோட யூனிட்டில் எல்லாரும் நல்ல ஆட்கள், நல்ல டாக்டர்மாரும் நல்ல, மிஸ்ஸிமாரும் நல்ல, அந்த யூனிட் லீக் எல்லாருமே நல்ல மாஷா அல்லாண்டு. இந்த நோய் எவ்வளோ காலம் அவங்களுக்கு? இப்போ எனக்கு 1 வருஷமாக போகுது. இந்த 1 வருஷமாக நீங்கள் இந்த 1 வருஷமும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற. சரி, ஓகே. அப்போ இது யாராவது முன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணினாங்களா இதுக்கு முன்னாடி? எனக்கு என்னோட படித்த பொடியமார் மாதம் இல்லைன்னு இல்லை, மாதம் எனக்கு 30,000 ரூபா சல்லி அனுப்புவாங்க. மாஷா அல்லா. இன்னமும் தாராங்களா? அவங்க இன்னும் தந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. பிள்ளைகள படிப்பு அவங்க கவனிக்கிறாங்க. பள்ளியிட தேவையிலும் அவங்க கெட்டுறாங்க மாஷா அல்லாண்டு. இப்போ வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு இப்போ உங்களோட மனைவிக்கிறாங்க தானே, மனைவி அவங்களுக்கு ஏதாவது ஒரு தொழில் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தா அதுக்கு என்ன மாதிரியான உங்களோட ஆலோசனை? அது இப்படி தானே எனக்கு என்னோட போக்களை நான் வீசிப்பாடு சென்னத்துக்கு சோமில்லாமல் போகிறேன். இப்போ தொழிலுண்டு அவக்கு அமைக்கலாம். அவள் இல்லை தக்கி அபாய தக்க தெரியும், பேக்குகள் தக்க தெரியும், ஷேட் தக்க தெரியும், அவங்க எல்லாம் செய்ய தெரியும் மாஷா அல்லான்னு சொல்லி. என்ன கேட்டால் இப்போ என்னையால் ஹாஸ்பிட்டல் வழியே தான் நாங்கள் சீரழிஞ்சு கொண்டு இருக்கிறோம் வருஷமாக. இப்போ போன கிழமையும் ஹாஸ்பிட்டலில் இப்போ அப்படிக்கு செய்யக்கூடிய வாய்ப்பு ஒன்று எங்களுக்கு இல்லை. நாங்களும் மஷூராக பண்ணினோம் வீட்டில் சாப்பாடு சரி, பார்சல் சாப்பாடு சரி விற்கிறதுக்கு. அப்போ மஷூரா பண்ணியும் என்ன கேட்டால் சோமில்லாம் போகிறேன். என்ன கேட்டால் விஷபீஜ கையிலேயும் பழு வந்திக்குது. இந்த கையில் பழுது இப்போ 3 மாதம் ஆகுது. அது ஆறிக்குது, கொஞ்சம் நார்மலாக தான் ஆறுது மாஷா அல்லான்னு சொல்லி. இதில் இப்போ அவங்களுக்கு தேவை மாதம் இல்லாட்டி கிழமைக்கு ஒரு கடிக்க வேண்டிய இன்ஜெக்ஷன் இருக்குதானே பார்க்க சொன்னாங்க. புதன்கிழமை இக்கன்று சொன்னால் எடுக்க வானமெண்டாங்க. சரியா? அப்போ இன்ஜெக்ஷன் ஒரு இன்ஜெக்ஷன் 4,000 ரூபா. முந்தி 2,600 இருந்தது, இப்போ 4,000 ஆகிட்டு 8,000 அடிக்கணும். ஒரு டயாலிஸுக்கு 8,000. 2 ஊசி அடிக்க, 2 ஊசி அந்த ரத்த மூலத்துக்கு ஊசி 2 அடிக்க. மாதம் எப்படியும் 2 கிழமைக்கு ஒருக்கா 8,000 தேவை. ஒரு கிழமைக்கு ஒருக்கா 8,000 தேவை. அப்படின்னா ஒவ்வொரு கிழமையும் அதை அடிக்கவே வேணும். கட்டாயம் மட்டும் இல்லை, 1 அடித்தாலும் போதும். ஆனாலும் 2 அடிக்கிறதுனால எனக்கு தான் ரத்தம் ஊறுது. இப்போ எங்கட மேலே ரத்தம் இல்லை தானே, அது சொல்லுவாங்க டாக்டர்மார். அது அவங்க தேட்டரில் செய்ய சொல்லுவாங்க. டாக்டர் நம்பர் தந்திக்கிறாங்க கலக்கத்துக்கு. அந்த டாக்டரோட கதைச்சிட்டு அவங்கள டைம் ஒன்று எடுத்துக்கொள்ள சொன்னாங்க. ராகமே இல்லை மாஷால்லான்னு சொல்லி. உங்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள் தேவைப்படுது? இப்போ சாதாரணமாக மாதத்துக்கு தேவையான இப்போ சாதாரணமாக வேலை செய்யக்கூடிய வசதிகள் இல்லை, வேலை கூடிய வசதி இல்லை. நான் என்ன வீட்டில் இல்லை இருக்கிறேன். என் வீட்டில் இல்லை இருக்கிறேன். நான் இந்த டாக்டர் வீட்டில் கூலிகாய். நான் எனக்கும் இல்லை நோய் ஒன்று வர வேண்டும். நான் நல்லா இது வந்தேன்.
சாப்பாடு நல்லா இந்த வந்தா நல்லாவே இந்த கேட்டால் நான் அடுத்தவன் அலட்டி கொண்டிருக்கல சின்னத்திலேருந்தே ஜாப் செஞ்சு கொண்டா இந்த சின்னத்திலேருந்தே குடும்பத்தை பார்த்துக்கோங்க இந்த மசாலா அந்த செல்வி எனக்கு அல்லாத வச்சுனோ இது யாரான தடுக்க இயலாது இனி நிலைமைக்கு சரியான கஷ்டத்தில் தான் என் லைஃப் 4 பிள்ளைகளும் என் ஒய்ஃபும் என்ன முடியும் என்ன கேட்டால் எங்களை பொடிய மாதிரி எனக்கு ஹெல்ப் தாங்க இனி அது நான் லைட் பில்லு தண்ணி பில்லு நான் தான் கட்டுறேன் அவனோட கூலிக்கு சரியா அவன் 2 பேரும் ஒன்றுக்கு தான் லைட் பில் தண்ணி பில் குறைக்க கூலிக்கு சரியா எப்படியும் மாதம் 12,000 ரூபா மட்டும் வார எங்களை பொடியை மாற்ற கல்லியில் கெட்டுட்டு மற்ற வச்சு கொண்டு தான் செலவழிக்கிறார் வெள்ளம் கடையாப்பது மட்டும் பிள்ளைகளுக்கு ஒரு 1000 ரூபா மட்டும் செலவாகும் என்ன கேட்டால் வெள்ளம் 4 பேர் அதை சுற்றி ஒரு 1000 ரூபா வெள்ளம் செலவாகும் என்ன கேட்டால் நான் வந்து இதுதான் கஷ்டமண்டும் மாஷாலாண்டு அல்லா தின்னத்தாரான் தான் இல்லைன்னு இல்லை யார் சரி கொண்டு வந்து தாராங்க மாஷால ஒரு மக்களும் அனுப்புவாங்க பவளைக்கும் அனுப்புவாங்க என்ன கேட்டால் நிகமும் மக்கள் தாராங்க இன்ஷால்லாண்டு நானும் பொது வேலை மிச்சம் செஞ்சு கொடுத்துக்கேன் பொது வேலையில் இறங்கிக்கேன் நான் ஒன்றுண்டா செல்லில் மிச்சம் இறங்கிக்கேன் இனி அதில் செல்ல தேவையில்லை மாஷாலா அது அல்லாத ஏற்பாடில் செஞ்சது இன்ஷால்லா எனக்கு ஏழுமான உதவியில் துவா கேளுங்க இன்ஷால்லா நானும் உங்களே துவா கேட்குறேன் இன்ஷால்லா ஏழுமான உதவியில் நீங்கள் எனக்காக வேண்டிய துவா கேட்டு மாஷால்லா உங்களுக்காக நான் துவா கேட்குறேன் நான் டெய்லி உம்மத்துகளுக்காக வேண்டி துவா கேட்குறேன் நேரம் தொழுந்துட்டு நான் கேட்பேன் சுபோயில் எழும்புவேன் சுபோயில் 4 மணிக்கெல்லாம் எழும்பிடுவேன் நான் நீங்களும் எனக்காக வேண்டி துவா செய்யுங்க இந்த இது பிரச்சனை எல்லாம் இல்லாமல் போகணும்னு சொல்லி எல்லாம் நாங்கள் வந்து இவர்கிட்ட அக்கௌண்ட் நம்பரை நாங்கள் கீழே தாரோம் உங்களுக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸும் வந்து ப்ரூஃபோடு இருக்குது ஒரு மனுஷன் வந்து கையை வந்து கேட்குற நிலமை வரும்போது அதுக்கு நாங்கள் கட்டாயம் உதவி செய்ய வேணும் உண்மையான பட்சத்தில் வந்து ஏன்னா ஒரு நோயாளியின் துவாக்கள் டைம் எங்களுக்கு தேவைப்படுகின்றது இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரைங்கிறது விடைபெறுகின்றேன் யூடியூப்லாங்காவுக்காக அக்டல் துஃபி அவர்கள் நீர்கொள்வது